துளாராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கிறாங்க? என்னதான் ஏன் நடக்க போகுது என் வாழ்க்கையில? தப்பிப்பேனா? மாட்டேனா? போன மாசம் ஏதோ சொன்னீங்க. 50% நடந்த மாரி இருந்துச்சு, 50% நடக்காத மாரி இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் அப்படிதான் இருக்கு. 10க்கு வேற இருக்கிற அஸ்ட்ராலஜர்லாம் வேற என்ன ஏத்தி விட்டாங்க. இருக்கறதுலயே துளாராசிக்காரங்க தான் அப்படியே டாப்ல இருக்க போறீங்க. நாங்களும் அப்படியே 2 ரெக்கைய வச்சுட்டு சுத்திட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 4 மாசமா வந்து ஆஹ ஒரு 3 மாசமா சனி வச்சு செஞ்சாலும் பரவால்ல, வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாசம் என்னதான் நடக்க போகுது? சொல்லுங்க. நாங்களும் நம்பி கேட்கிறோம் அப்படின்ற மாரி தானே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நிஜமா சொல்லணும். நீங்க நம்பி கேட்கறதால நம்பி சொல்லட்டுமா? டெக்னிக்கா பேசுவோமா? வேணாங்க்கான்னு சொன்னா நான் டெக்னிக்கா தான் பேச போறேன் இந்த தடவ. என்ன சொன்னாலும் துளாராசிக்காரங்க என்ன கழுவி ஊத்துறத விட மாட்றீங்க. அப்புறம் நானும் இந்த தடவ வந்து உங்களுக்கு புரியாத பாஷையில பேசி 5ஆம் அதிபதி 7ல் 7ஆம் அதிபதி 9ல்னு பேசி, நீங்களே இந்த தடவ போயிட்டு ஜோசிய சார்ட் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது. சரி வாங்க பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா, ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் சைலன்ட்டா வயலன்ட் பண்ணுவீங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பேட்ட பராக் அப்படின்ற மாரி துளாராசிக்காரங்க அப்படி ஜெட் வேகத்துல வந்து நிக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம என்னதான் போய் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும், இந்த வழியா தான் பஸ் வரும், பஸ் வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த டயத்துல பஸ் வந்து நம்ம ஏறி போய் கரெக்ட்டான இடத்துல ரீச் பண்றோம்ன்றது, பஸ் வர டயத்தையும், நம்ம போய் நிக்கிற நேரத்தையும் பொறுத்து தான் இருக்கு இல்லையா?